ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல். லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா குழந்தைகளுக்காக வழங்கக்கூடிய பாலிசியான அம்ரித் பால் பாலிசியை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனல் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா குழந்தைகளுக்காக அம்ரித் பால் பிளான் நம்பர் 874ங்கிற பாலிசியை வழங்குறாங்க. இந்த பாலிசியினுடைய சிறப்பம்சம் என்னென்னா, இதனுடைய ப்ரீமியம் பேமெண்ட் ஆப்ஷன் ரெண்டு விதமாக வழங்குறாங்க. ஒன்று சிங்கிள் ப்ரீமியம், ரெண்டாவதாக லிமிடெட் ப்ரீமியம். சிங்கிள் ப்ரீமியம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா பாலிசியில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போதே, அதாவது இந்த பாலிசியை வாங்கும்போதே ஒரே ஒரு ப்ரீமியம் இந்த பாலிசியில் செலுத்தினா போதும். அதுவே நீங்கள் லிமிடெட் ப்ரீமியம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா லிமிடெட் ப்ரீமியமில் 3 ஆப்ஷன் வழங்குறாங்க. 5 வருடம், 6 வருடம், 7 வருடம். ஸோ உங்களுக்கு விருப்பமான கால அளவில் இந்த லிமிடெட் ப்ரீமியம் ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். 5 வருடம் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா 5 வருடத்திற்கு இந்த பாலிசியில் ப்ரீமியம் செலுத்தினா போதும். 6 வருடம் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா 6 வருடமும், 7 வருடம் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா 7 வருடம் இந்த பாலிசிக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டை நீங்கள் செலுத்தணும். இந்த பாலிசியில் கேரண்டீட் அடிஷன் வழங்குறாங்க. ஸோ பாலிசியை வாங்கும்போது உங்களுக்கான மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளவு கிடைக்குங்கிறத நீங்களாகவே கேல்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். கேரண்டீட் அடிஷன் எவ்வளவு வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சம்மஷூர்ட் அமௌண்ட்டில் உள்ள ஒவ்வொரு 1000 ரூபாய்க்கும் 80 ரூபாய் வழங்குறாங்க. எக்ஸாம்பிள் 2 லட்சம் ரூபாய் சம்மஷூர்டில் இந்த பாலிசியை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் கேரண்டீட் அடிஷனாக 16,000 ரூபாய் இந்த பாலிசியில் வழங்குறாங்க. அதுவே நீங்கள் 10 லட்சம் ரூபாய் சம்மஷூர்டில் இந்த பாலிசியை வாங்கினீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் கேரண்டீட் அடிஷனாக 80,000 ரூபாய் இந்த பாலிசியில் உங்களுக்கான கேரண்டீட் அடிஷன் வழங்குறாங்க. ஸோ கேரண்டீட் அடிஷனாக சம்மஷூர்டில் 8% இந்த பாலிசியில் வழங்குறாங்க. இந்த பாலிசியை வாங்க விரும்புனீங்க அப்படின்னா இந்த பாலிசியினுடைய எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியா என்னென்னங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். பாலிசியை வாங்குவதற்கான குறைந்தபட்ச ஏஜ் அட் என்ட்ரி 30 நாட்கள். ஸோ ஒரு குழந்தை பிறந்து 30 நாட்களுக்கு அப்புறம் இந்த பாலிசியை அந்த குழந்தையினுடைய பெயரில் வாங்கலாம். அதிகபட்சமான ஏஜ் அட் என்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 வருடம். ஸோ ஒரு குழந்தை பிறந்து 30 நாட்கள்லேருந்து 13 வயதுக்குள்ள இந்த பாலிசியை எப்போ வேணாலும் வாங்கலாம். அடுத்து மினிமம் ஏஜ் அட் மெச்சூரிட்டி. இந்த பாலிசி மெச்சூரிட்டி ஆகும்போது அந்த குழந்தைக்கு குறைந்தபட்சம் 18 வயது கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதுவே அதிகபட்சமான மெச்சூரிட்டி ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 வயது கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அடுத்து பாலிசி டேர்ம். பாலிசி டேர்மை ரெண்டு விதமாக வழங்குறாங்க. லிமிடெட் ப்ரீமியம் ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா குறைந்தபட்ச பாலிசி டேர்மை 10 வருடம் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதுவே அதிகபட்சமான பாலிசி டேர்மாக 25 வருடம் வரைக்கும் இந்த பாலிசியை நீங்கள் லிமிடெட் ப்ரீமியம் ஆப்ஷனில் வாங்கிக்கலாம். அதுவே நீங்கள் சிங்கிள் ப்ரீமியம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இந்த பாலிசியை வாங்க விரும்புனீங்க அப்படின்னா குறைந்தபட்ச பாலிசி டேர்மாக 5 வருடம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதிகபட்சமான பாலிசி டேர்மாக 25 வருடம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ குறைந்தபட்சம் 5 வருடத்திலிருந்து அதிகபட்சமாக 25 வருடத்திற்குள்ள உங்களுக்கு விருப்பமான கால அளவில் இந்த பாலிசியை நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்து ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம். சிங்கிள் ப்ரீமியம் ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த பாலிசியை வாங்கும்போது ஒரே ஒரு முறை நீங்கள் பேமெண்ட் செலுத்தினா போதும். அதுவே நீங்கள் லிமிடெட் ப்ரீமியம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா 5 வருடம், 6 வருடம், 7 வருடம் 3 விதமான ஆப்ஷன் வழங்குறாங்க. ஸோ உங்களுக்கு விருப்பமான கால அளவில் இந்த பாலிசியை நீங்கள் வாங்கி அத்தனை கால அளவுக்கு மட்டும் இதற்கான ப்ரீமியமை நீங்கள் செலுத்தினா போதும். இந்த பாலிசியினுடைய குறைந்தபட்ச சம்மஷூர்ட் அமௌண்ட்டாக 2 லட்சம் ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதிகபட்சமான சம்மஷூர்ட் அமௌண்ட் நோ லிமிட். ஸோ 2 லட்சம் ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக உங்களால் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு இந்த பாலிசியை எடுக்க முடியுமோ அந்த அமௌண்ட்டுக்கு இந்த பாலிசியை நீங்கள் வாங்கிக்கலாம். இது ஒரு குழந்தைகளுக்கான பாலிசிங்கிறதுனால இந்த பாலிசியில் குழந்தைகளுக்கு லைஃப் கவரையும் வழங்குறாங்க. லைஃப் கவர் எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலிசியை வாங்கும்போது அந்த குழந்தைக்கு 8 வயது கம்ப்ளீட் ஆகிருந்தது அப்படின்னா பாலிசியை வாங்குறப்பவே இந்த லைஃப் கவர் ஸ்டார்ட் ஆகும். அதுவே இந்த பாலிசியை வாங்கும்போது குழந்தையினுடைய வயது 8 வயதுக்கும் குறைவாக இருந்தது அப்படின்னா பாலிசியை வாங்கி 2 வருடத்திற்கு அப்புறம் இல்லை அந்த குழந்தை 8 வயது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த 2 கண்டிஷனில் எந்த கண்டிஷனை ஃபஸ்ட் ரீச் பண்ணுறாங்களோ அதற்கப்புறம் இந்த பாலிசியில் அந்த குழந்தைக்கு லைஃப் கவர் ஸ்டார்ட் ஆகும். இந்த பாலிசியில் வெய்வர் ஆஃப் ப்ரீமியம் ஆப்ஷனை பாலிசி கூடவே வழங்குறாங்க. இதற்காக நீங்கள் எந்த விதமான எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் பே பண்ண வேண்டாம். வெய்வர் ஆஃப் ப்ரீமியம்ங்கிறது குழந்தையினுடைய பெயரில் இந்த பாலிசியை வாங்குறதுனால அவங்களுடைய பெற்றோர் தான் இந்த பாலிசிக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டை செலுத்தணும். ஸோ அவங்களுடைய பெற்றோருக்கு ஏதும் ஆகும் பட்சத்தில் அதற்கப்புறம் இந்த பாலிசியில் எந்த விதமான ப்ரீமியம் அமௌண்ட்டையும் செலுத்த தேவையில்லை.
பாலிசியினுடைய மெச்சூரிட்டி கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பாலிசிக்கான முழு பெனிஃபிட்டையும் அந்த குழந்தைக்கு வழங்குவாங்க. அடுத்து சரண்டர் ஆஃப் பாலிசி. சிங்கிள் ப்ரீமியம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இந்த பாலிசியை நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா பாலிசியை வாங்கி எப்போ வேணாலும் இந்த பாலிசியை சரண்டர் பண்ணி உங்களுக்கான அமௌண்ட்டை திரும்ப பெறலாம். அதுவே நீங்கள் லிமிடெட் ப்ரீமியம் ஆப்ஷனில் இந்த பாலிசியை வாங்கினீங்க அப்படின்னா பாலிசியை வாங்கி 2 வருடத்திற்கு அப்புறம் தான் இந்த பாலிசியை நீங்கள் சரண்டர் பண்ணி உங்களுக்கான அமௌண்ட்டை திரும்ப பெற முடியும். அடுத்து லோன் ஃபெசிலிட்டி. இந்த பாலிசியில் லோன் ஃபெசிலிட்டியும் வழங்குறாங்க. சிங்கிள் ப்ரீமியம் ஆப்ஷனில் பாலிசியை வாங்கி 3 மாதத்துக்கு அப்புறம் இந்த பாலிசியின் மூலமாக நீங்கள் லோன் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அதுவே நீங்கள் லிமிடெட் ப்ரீமியம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா பாலிசியை வாங்கி 2 வருடத்திற்கு அப்புறம் தான் இந்த பாலிசியின் மூலமாக நீங்கள் லோன் அப்ளை பண்ணி வாங்க முடியும். அடுத்து மெச்சூரிட்டி பெனிஃபிட். இந்த பாலிசி மெச்சூரிட்டி ஆகும்போது பாலிசி ஹோல்டருக்கு சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டாக எவ்வளோ அமௌண்ட்டை செலக்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் கேரண்டீட் அடிஷனையும் சேர்த்து 100% வழங்குறாங்க. எக்ஸாம்பிள் 5 லட்சம் ரூபாய் சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டில் 25 வருட கால அளவில் இந்த பாலிசியை வாங்கினீங்க அப்படின்னா மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 15 லட்சம் ரூபாய் வழங்குறாங்க. அதுவே 10 லட்சம் ரூபாய் சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டில் 25 வருட கால அளவில் இந்த பாலிசியை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா 30 லட்சம் ரூபாய் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக உங்களுக்கு வழங்குறாங்க. பாலிசிக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டுங்கிறது உங்களுடைய வயது, நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய சம் அஷ்யூர்ட் அமௌண்ட், பாலிசியினுடைய பீரியட், டெத் பெனிஃபிட் ஆப்ஷன், நீங்கள் எந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அடுத்து டெத் பெனிஃபிட் பற்றி பார்க்கலாம். டெத் பெனிஃபிட்டில் லிமிடெட் ப்ரீமியம் ஆப்ஷனில் இந்த பாலிசியை வாங்கினீங்க அப்படின்னா 2 விதமான ஆப்ஷன் வழங்குறாங்க. ஆப்ஷன் 1 7 டைம்ஸ் ஆஃப் ஆனுவலைஸ்டு ப்ரீமியம், அதாவது 7 முறை நீங்கள் ப்ரீமியம் அமௌண்ட் எவ்வளோ செலுத்திருக்கீங்களோ அந்த அமௌண்ட், அல்லது சம் அஷ்யூர்ட் அமௌண்ட். இந்த 2 அமௌண்ட்டில் எது அதிகமான அமௌண்ட்டோ உங்களுக்கு டெத் பெனிஃபிட்டாக அந்த அமௌண்ட்டை வழங்குறாங்க. அதுவே நீங்கள் ஆப்ஷன் 2வை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா 10 டைம்ஸ் ஆஃப் ஆனுவலைஸ்டு ப்ரீமியம், அதாவது நீங்கள் எவ்வளோ ப்ரீமியம் செலுத்திருக்கீங்களோ அதனுடைய 10 மடங்கு அமௌண்ட்டை உங்களுக்கு வழங்குறாங்க. அல்லது சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டாக எவ்வளோ அமௌண்ட்டில் இந்த பாலிசியை வாங்கியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட். ஸோ இந்த 2 அமௌண்ட்டில் எது அதிகபட்சமான அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை உங்களுக்கான டெத் பெனிஃபிட் அமௌண்ட்டாக வழங்குறாங்க. அதுவே ஆப்ஷன் 3 சிங்கிள் ப்ரீமியம் ஆப்ஷனில் இந்த பாலிசியை வாங்கினீங்க அப்படின்னா 1.25 டைம்ஸ் ஆஃப் சிங்கிள் ப்ரீமியம், அதாவது சிங்கிள் ப்ரீமியமாக எவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் செலுத்திருக்கீங்களோ அதனுடைய 1.25 டைம்ஸ் ஆஃப் அமௌண்ட்டை உங்களுக்கு வழங்குறாங்க. இல்லை சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டாக எவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட். இந்த 2 அமௌண்ட்டில் எது அதிகமான அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை உங்களுக்கான டெத் பெனிஃபிட் அமௌண்ட்டாக வழங்குறாங்க. அதுவே நீங்கள் ஆப்ஷன் 4 சிங்கிள் ப்ரீமியம் ஆப்ஷனில் இந்த பாலிசியை வாங்கினீங்க அப்படின்னா சிங்கிள் ப்ரீமியமாக நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை செலுத்திருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டினுடைய 10 மடங்கு அமௌண்ட்டை உங்களுக்கான டெத் பெனிஃபிட் அமௌண்ட்டாக உங்களுடைய நாமினிக்கு வழங்குறாங்க. ஸோ எல்ஐசியினுடைய இந்த புதிய பாலிசியான அம்ரித் பால் பிளான் நம்பர் 874 பாலிசி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உடனே உங்களுக்கு பக்கத்தில் உள்ள எல்ஐசி ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணி இந்த பாலிசியை உங்களுடைய குழந்தையினுடைய பெயரில் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.